அக்கா. ஓகேமா. யாரு ஏ டீமா இருக்கீங்க? டான்ல இன்னும் வரலமா. கீதான் ஐடியில இருக்கிறது யாரு? புதுசா ஜாயின் பண்ணீங்களேமா. சரி ஓகே. ஆன்லைன்ல இருக்கவங்க ஒரு டீம், இங்க இருக்கிறவங்க ஒரு டீம். யார் ஏ டீம்? அவங்க நீங்க சொல்லக்கூடாது, அது அவங்களே சொல்லுவாங்க. நீங்க என்ன டீம் அதை மட்டும் சொல்லுங்க. சரி, அப்ப ஆன்லைன்ல உள்ளவங்க ஏ டீம். என்ன அழுவுறீங்க? ஓகேமா. ஆன்லைன்ல உள்ளவங்க நீங்களா ஏ டீம், ஓகேவா? ஏ டீம் ஆன்சர் பண்ணுங்கம்மா. செகண்ட்க்கா. ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணணும், சரியா? ஏன்னா இதுல நிறைய 125 கொஸ்டின்ஸ் இருக்கு. பி டீம் ஃபோர்த்துக்கா. ஏ டீம் ஃபர்ஸ்ட்க்கா. பி டீம் தேர்டுக்கா. ஏ டீம் தேர்டுக்கா. பி டீம் செகண்ட்க்கா. ஏ டீம் செகண்ட்க்கா. பி டீம் தேர்டுக்கா. இதுக்கு தேர்டு கரெக்டாமா? இல்லக்கா, செகண்ட்க்கா. ஏ டீம் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட்க்கா. பி டீம் செகண்ட்க்கா. செகண்ட் கரெக்டாமா? கரெக்ட்க்கா. ஏ டீம் ஃபர்ஸ்ட்க்கா. பி டீம் நாங்க தானக்கா. தேர்டுக்கா. ஃபர்ஸ்ட்க்கா. ஏ ஃபர்ஸ்ட்க்கா. ஏ டீம் தான் ஈஸியா இருக்காமா, இங்க சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்க்கா. பி டீம் ஃபர்ஸ்ட்க்கா. படிச்சது ஒரு 125 கொஸ்டின், அதுதான் மாத்தி மாத்தி வர போகுது. பி டீம் இல்லக்கா. அக்கா, ஏ டீம் செகண்ட்க்கா. சொல்லுங்க. செகண்ட்க்கா. செகண்டக்கா. பி டீம் கரெக்டா? தப்புக்கா. என்ன தப்புக்கா. அப்ப ஆன்சர் சொல்லு. ஃபோர்த் கரெக்டா? ஃபோர்த் தான் கரெக்டா, நானா மாத்தல. ஏங்கா அதெல்லாம் இல்ல, நான் இங்க உள்ள டீம்ல தானே நான் சொன்னேன். நீ யோசிச்சுட்டு இருக்க. நான் யோசிக்கலாம் இல்ல, ஃபோர்த் தானே வரும்னு தப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது, கரெக்ட் ஆன்சர் சொல்லணும். இருக்கா. ம். இருக்கா. இது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்க்கா. சாரிக்கா. இப்ப யாருமா சொல்லணும்? ஏ டீம்க்கா. ஒரு நிமிஷம். இதுல சொல்லியாச்சா? ஏ டீம் சொல்லுங்க. தேர்டுக்கா. ஒருத்தவங்க மட்டும் செகண்ட் செகண்ட்ன்றாங்க. அது வந்து ரித்திஷ் கக்கா. ஏ டீம் சரி, பி டீம். பி டீம் வந்து தேர்டுக்கா. அவங்க கிடையாது, நீங்க தான். அவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுங்க.
ஏ டீம் செகண்ட்க்கா. செகண்ட்க்கா. பி டீம் எனக்கு இங்கிலீஷ்ல இருக்கு கொஸ்டின். அதுக்கு தானே நீ வெயிட் பண்ண. ரித்திஷ்கா ஃபோர்த்துக்கா. ஒண்ணும் இல்ல ரித்திஷ்கா, நீ தூங்கு. ஏ டீம் ஆன்சர் சொல்லுமா. ஃபர்ஸ்ட்க்கா. பி டீம் செகண்ட்க்கா. எல்லாரும் இன்னைக்கு கிராஃப் ஜியோமெட்ரி பாத்துட்டு வந்திருக்கீங்களாமா? பாத்துட்டு வந்திருக்கோம்க்கா. ஓகேம்மா. ஏ டீம் சொல்லுங்கம்மா. செகண்ட்க்கா. செகண்ட்க்கா. ஏ டீம் ஃபோர்த்துக்கா. கொஸ்டின் மாறி இருக்க போகுது. ஏ டீம் சொல்லுங்கம்மா. தேர்ட்க்கா. அங்க பேசுறது கேக்குதுக்கா. கேக்குதா? 8th சாப்டர் மட்டும் தான் அவங்க அங்க படிச்சிருக்காங்க. ஆன்சர் சொல்றாங்க சார். ஃபோர்த் இது எங்கதுதான் தேர்ட்க்கா. சொல்லுங்க சொல்லுங்க மேம். பிரியாமணின்ற ஒரு பொண்ணு குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கு. ஓகே மேம். இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறீங்களா மேம்? ஜாயின் பண்ணிருச்சு, அதான் வந்துருச்சான்னு கேக்குறோம். ஜி இல்லையே மேம், இன்னைக்கு எதுவும் அட்டென்ட் பண்ணலையே. இல்ல, இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கு புதுசா. ஓகே ஓகே மேம். அதே பாருங்க. இப்போ உங்க ஐடில இருந்தே அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்களா இல்ல எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல மேம். எங்கதுல இருந்து தான் மேம். சரி சரி ஓகே மேம். ஜீன் வந்துருக்கு பாத்தீங்களா? என்ன மேம்? ஜி 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 அதான் கீதான்ற ஐடி அதுலதான் மேம். காமிக்குது. கீதான் ஐடி காமிக்குதுல, அந்த இதுதான் மேம். ஓகே மேம். ஓகே. கவனிக்க சொல்லவா மேம்? கவனிக்க சொல்லுங்க மேம். சரி. ஓகே. புரியலேன்னு சொல்லுது அந்த பொண்ணு. அவங்க எந்த ஸ்கூல் மேம்? அன்னைக்கு நம்ம எஸ்பி ஸ்டூடெண்ட்ஸா மேம்? அரசு மேல்நிலைப்பள்ளி இது கவர்மெண்ட் ஸ்கூல் தான், சாலைமறைக்குளம். இல்ல அன்னைக்கு நம்ம மீட்டிங்ல பேசிட்டு இருந்தோமே மேம், அதுல உள்ளவங்க தானே? இல்ல, நாங்க புதுசா மேம். ஓகே ஓகே. அவங்களுக்கு யாரு கிளாஸ் பத்தி சொன்னாங்க? இந்த இது ஈஸ்வரி, நாகேஸ்வரி. ஓகே 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 மேம். நான் குரூப்ல ஆட் பண்ணி விட்டுறேன். அவங்கள வந்து இன்னைக்கு சும்மா கவனிக்க சொல்லுங்க. நாளையில இருந்து அவங்களுக்கு நான் பார்த்துட்டு நான் ஸ்பெஷலா கூட திருப்பி கூட சொல்லி தரேன் மேம். சரிங்க மேம். இன்னைக்கு சும்மா கவனிக்க சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தா ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரெகுலரா அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. நானே வந்து சொல்லித்தரேன் மேம். சரிங்க மேம். ஓகே மேம். இப்போ இதுக்கு யார் மேம் ஆன்சர் பண்ணனும்? ரவி 1 கேள்வி சொல்லல, சும்மா கவனிக்கதான் சொன்னாங்க. ஏ டீம் சொல்லுங்கம்மா. ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்கம்மா. ஃபோர்த்துக்கா. மணின்ற ஐடில இருக்கவங்க ஆன்சர் தெரிஞ்சா சொல்லலாம் நீங்க. ஓகே ஓகே. சொன்னாங்க. பி டீம் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட்க்கா. ஏ டீம் செகண்ட். ஃபோர்த்துக்கா. ஃபோர்த்துக்கா. பி டீம் போட்டாமா? அவங்க சொல்லுங்க. தெரியுமா? ஏ டீம். ஏ டீம் சொல்லுங்கம்மா. ஃபோர்த்துக்கா. ஓகே ஓகேம்மா. பி டீம் சொல்லிட்டோமா? ஃபர்ஸ்ட்க்கா. இப்ப என்ன டீம்மா? ஏ டீம் சொல்லுங்கம்மா. செகண்ட்க்கா. 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 ஓகே. பி டீம்
ஃபோர்த்துக்கா. ஏ டீம். செகண்டுக்கா. செகண்ட். பி டீம் தாங்க அதுக்கு. ஏ டீம். ஏ டீம் சொல்லுங்க. தேர்டுக்கா. தேர்டா? பி டீம். இல்லக்கா செகண்ட்க்கா. தேர்டுக்கா. ஏ டீம். ஃபோர்த்துக்கா. ஃபோர்த்துக்கா. பி டீம். செகண்டுக்கா. இன்னும் நிறைய இருக்கேம்மா. ஏ டீம். சனிக்கிழமை இருக்குங்கக்கா. ஃபோர்த்துக்கா. 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 பி டீம். ஃபோர்த்துக்கா. அதுக்கு செகண்டா ஃபோர்த் ஆன்சரு? தேர்டுக்கா. ரெண்டு பேருமே மிஸ்டேக்கா? சரி, ஏ டீம் சொல்லுங்கம்மா. ஃபோர்த்துக்கா. ஃபோர்த்துக்கா. ஓகே. பி டீம். ஓட்டுறீங்க. சரி. ஃபர்ஸ்ட்க்கா. நான் சொல்றேன். இருங்க. பி டீம் சொல்லுங்கம்மா. கொஞ்சம் சின்னதா கேக்கட்டுமா? ஸ்க்ரோல் பண்றது கம்மியா இருக்கும். ஓகே. பி டீம் சொல்லுங்கம்மா. ஃபோர்த்தா? என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. நீங்க யோசிச்சே இருங்க. ஏ டீம் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட்க்கா. ஓகே. உங்களுக்கு ஸ்கிரீன் சின்னதா தெரிஞ்சா நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க ஸ்கிரீன். ஓகேவா? ஜூம் பண்ணா வரும். ஓகேவா? பி டீம் சொல்லுங்கம்மா. ம். பி டீம் சொல்லுங்க. தேர்டுக்கா. ஏ டீம் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட். செகண்ட்க்கா. ஃபர்ஸ்டா செகண்டா? செகண்ட்க்கா. செகண்ட்க்கா. ஓகே. ஏ டீம். சரி, பி டீம். பி டீம் சொல்லுங்கம்மா. செகண்டுக்கா. நீ தூங்கிட்டனா இங்க யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க பாரு. ஏ டீம். தேர்டுக்கா. பி டீம். தேர்டுக்கா. ஏ டீம். ஃபர்ஸ்ட்க்கா. 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 பி டீம். செகண்டுக்கா. செகண்டுக்கா. செகண்ட். ஏ டீம். ஃபர்ஸ்ட்க்கா. 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 பி டீம். சொல்லுங்கம்மா. ஃபோர்த்துக்கா. ஏ டீம். இருக்கீங்க. தேர்டுக்கா. புரியல, காது இல்ல. பி டீம். என்னக்கு இவ்வளவு ஃபாஸ்டா வரும்? தேர்டுக்கு. இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் ஃபாஸ்டா போற மாதிரி தான் இருக்கும். ஏ டீம் சொல்லுங்கம்மா. தேர்டுக்கா. தேர்டுக்கா. இது தேர்டு ஃபில் பண்ணனா? பண்ணலக்கா. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாருங்க. ஏ பி டீம் சொல்லுங்கம்மா. செகண்டுக்கா. இல்லக்கா ஃபர்ஸ்ட்க்கா. 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 நீதான் ரைட்டோ தப்போ நீதான் என்னமோ சொல்லிட்டு இருக்க. அதான் என்னமோ போங்க. இந்த அடி நாங்க நீங்க தப்பு. ஏ டீம் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட்க்கா. 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 பி டீம். செகண்டுக்கா. ஏ டீமா? ஏ டீம் சொல்லுங்கம்மா. செகண்டுக்கா. செகண்டுக்கா. பி டீம். என்ன மட்டும் கஷ்டமாவே கொடுக்குறீங்க? சரி, சொல்லு. நானா கஷ்டமா கொடுக்குறேன்?
ஏ டீம் செகண்டுக்கா 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 பி டீம் சொல்லுங்கம்மா. செகண்டுக்கா ஏ டீம் தேர்டுக்கா தேர்டுக்கா எல்லாம் படிச்சா எல்லா கொஸ்டினும் ஈஸி. தேர்டுக்கா பி டீம் சொல்லுங்கம்மா. செகண்டுக்கா ஏ டீம் சொல்லுங்கம்மா. செகண்டுக்கா செகண்டுக்கா ஏ டீம் சாரி பி டீம் சொல்லுங்கம்மா. செகண்டுக்கா ஏ டீம் சொல்லுங்கம்மா. நான் போறேன்க்கா. ஃபோர்த்தா? ஃபோர்த்துக்கா ஓகே. கொஞ்ச நேரம் இதுல இருந்து ரெஸ்ட் கொடுப்போமா? நம்ம சம் போலாம். சரி ஏ டீம் சொல்லுங்கம்மா. சரி பி டீம் சொல்லுங்கம்மா. செகண்டுக்கா எல்லாமே மிஸ்டேக் வாங்க போறீங்கன்னு நினைக்கிறேன். பி ஆமாக்கா டீம் சொல்லுங்க. சரி ஏ டீம் சொல்லுங்கம்மா. செகண்டுக்கா செகண்ட் சரி யாருனாலும் ஆன்சர் சொல்றீங்களா? இங்க ஒருத்தவங்க மட்டும் தான் ஆன்சர் சொல்றாங்க. அதனால உங்களுக்கு நீங்களே அப்படியே ஆன்சர் சொல்லுங்க. நான் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கேன். ஆன்சர் சொல்லுங்கம்மா. ஃபோர்த்துக்கா செகண்டா ஃபோர்த்தா? செகண்ட் செகண்டுக்கா ஓகேம்மா. இங்க ஒருத்தவங்க ஃபோர்த் ஆன்சரா சொல்லுங்க. ஃபோர்த்துக்கா ஃபோர்த்துக்கா ஃபர்ஸ்ட்க்கா ஆ இதுக்குமா? ஃபர்ஸ்ட்டுக்கா ஃபோர்த்துக்கா ஃபோர்த்துக்கா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட்டுக்கா ஃபர்ஸ்ட்டுக்கா இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட்க்கா ஃபர்ஸ்ட்டுக்கா ஃபர்ஸ்ட்டுக்கா நெக்ஸ்ட் செகண்டுக்கா செகண்டுக்கா நெக்ஸ்ட் ஃபோர்த்துக்கா 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 செகண்டுக்கா செகண்டுக்கா தேர்டுக்கா தேர்டுக்கா செகண்டுக்கா தேர்டுக்கா 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 இது தப்பு தப்பு சொல்லுவாங்க. ஆன்சர் சொல்லுங்க சரியா? செகண்ட் செகண்டுக்கா ஃபர்ஸ்டா செகண்டா? செகண்டுக்கா செகண்டுக்கா ஃபர்ஸ்ட்க்கா ஃபர்ஸ்ட்டுக்கா செகண்டாமா? ஃபர்ஸ்ட்க்கா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்க்கா என்னமோ சொல்றாங்கன்னு இங்க உட்கார்ந்துருக்காங்க கொஞ்சம் பேரு. அக்கா செகண்டுக்கா தேர்டுக்கா இதுக்கு ஃபோர்த்துக்கா இதுக்கு ஃபோர்த்துக்கா ஃபோர்த்துக்கா உங்களை சொல்லவே விட மாட்டேங்கிறாங்களா? ஆன்லைன்ல சொல்லவே விட மாட்டாங்களா? ஃபர்ஸ்ட்க்கா இவங்களை மியூட் போட்டுருமா? என்னக்கா கேட்காதுக்கா. செகண்டுக்கா செகண்டுக்கா உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க சொல்லுங்க. செகண்டுக்கா செகண்டுக்கா தேர்டுக்கா தேர்டுக்கா செகண்டுக்கா செகண்டுக்கா தேர்டுக்கா தேர்டுக்கா ஐயோ போயிட்டு இது சொல்லுங்கம்மா. ஆன்சர் தெரியல நீங்க தேர்டுக்கா சொல்லுங்க. தேர்டு சொல்லுங்கக்கா இது கேட்டு இந்த கொஸ்டின் சொல்லுங்கம்மா. தேர்டுக்கா செகண்டுக்கா தேஜாஸ்ரீ என்னங்கக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னம்மா சொல்றாங்க? புதுசா ஜாயின் பண்ணாங்களா அவங்களா? ஆமாக்கா அவங்களாம் ஏன் வரதில்ல கிளாஸ்க்கு? அவருக்கு ஸ்கிரீன் ஒழுங்காவே தெரிய மாட்டேங்குதாங்கக்கா. வாய்ஸ்லாம் விட்டு விட்டு கேக்குதாங்கக்கா. அதான் ரீசனா? ஆமாக்கா
நெட்வொர்க் நல்லா கிடைக்கிற இடத்துல இருந்து பார்த்தா தெரியுமேவா? எல்லாருமே அப்படிதான்க்கா சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டா தானே தெரியுது? ஆமாக்கா, நல்லாதான்க்கா தெரியுது. அதே ஊர்ல தான் அவங்களும் இருக்காங்க. ஆமாக்கா. ஃபர்ஸ்ட்க்கா சரி, ஓகே. ஃபோர்த்துக்கா ஃபோர்த்துக்கா. செகண்டுக்கா செகண்டுக்கா. செகண்டுக்கா. ஃபர்ஸ்ட்க்கா ஃபர்ஸ்ட்டுக்கா. டயர்ட் ஆயிட்டீங்களா? ஆமாக்கா ஃபர்ஸ்ட்டுக்கா. ஃபர்ஸ்ட்டுக்கா. ஃபர்ஸ்ட் கிடையாது ரெண்டு மட்டும் இதுக்கு என்ன ஆன்சரு? ஃபர்ஸ்ட் தான்க்கா. இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட்க்கா இந்த கொஸ்டினுக்குமா? ஃபோர்த்துக்கா. ஃபோர்த்துக்கா. இந்த கொஸ்டினுக்கு ஃபோர்த்துக்கா. ஃபோர்த்துக்கா. இந்த கொஸ்டின் சொல்லுங்கம்மா. ஃபோர்த்துக்கா. டயர்ட் ஆகாதீங்க, அதை முடிச்சிடலாம். தேர்டுக்கா தேர்டுக்கா. ஆ ஃபோர்த்துக்கா இருக்கு. ஃபோர்த்துக்கா ஃபோர்த்துக்கா. இதுக்கு சொல்லுங்கம்மா. செகண்டுக்கா செகண்டுக்கா. செகண்டுக்கா. ஃபோர்த்துக்கா ஃபோர்த்து. ஃபோர்த்துதான்க்கா செகண்டுக்கா அதுக்கு. இந்த கொஸ்டினுக்கு சொல்லுங்கம்மா. மாத்திட்டமா அது? செகண்டுக்கா இந்த கொஸ்டின் சொல்லுங்க. எவ்வளவுக்கா இருக்கு தேர்டுக்கா. நெக்ஸ்ட் செகண்டுக்கா செகண்ட். செகண்டுக்கா இந்த கொஸ்டின்மா. ஃபோர்த்துக்கா. நெக்ஸ்ட் ஃபோர்த்துக்கா. ஃபோர்த்துக்கா இந்த கொஸ்டின்மா. செகண்டுக்கா. இந்த கொஸ்டின் செகண்டுக்கா. செகண்டுக்கா. எவ்வளவு மிஸ்டேக்? 125க்கு எத்தனை எடுப்பீங்கம்மா? 125க்கு 100க்கா 25 கொஸ்டின் தப்பா இருப்பீங்களா? இல்லக்கா அதுக்கு கம்மியா தான் இருக்கும் அதுக்கு அதிகமா தான் இருக்கும் நான் பி டீம் தான் அதிகமா தான் 111. அப்ப எத்தனை மிஸ்டேக்? 14. 14 மிஸ்டேக். இருங்க, 14 மிஸ்டேக்கா? உங்க கொஸ்டின் பேப்பர்ல எத்தனை கேட்பாங்க 1 மார்க்? 14. இப்ப தப்பான இந்த 14 கொஸ்டின் உங்க எக்ஸாம் பேப்பர்ல வந்தா எல்லாருமே 1 மார்க்ஸ்ல எத்தனை மார்க் எடுப்பீங்க? போதுமா? 1 மார்க்ல 1 மார்க் மிஸ்டேக் ஆனாலுமே நீங்க சென்டம் கிடையாது. சரியா? சென்டம் டார்கெட் பண்றவங்க எல்லா கொஸ்டினுமே கரெக்டா பண்ணணும். அப்படின்னா நீங்களா இன்னும் சென்டமே எடுக்கிறதுக்கு ரெடியே ஆகல, அதாவது ப்ரிப்பேர் ஆகல. 1 மார்க்ல கூட 14 மார்க் எடுக்கிறதுக்கு நீங்க ரெடி ஆகலன்னு அர்த்தம். எல்லா டைமும் இந்த மாதிரி சனிக்கிழமை வச்சா ஃபுல் மார்க் எடுப்பீங்க. 8 சாப்டரோட 1 மார்க்கும் சனிக்கிழமை வச்சா ஃபுல் மார்க் எடுப்பீங்களா? எடுப்போம்க்கா. எடுப்போம்க்கா. சேலஞ்சா? சேலஞ்ச்க்கா. பார்க்கலாம். எத்தனை டைம் இதுல 125 லாஸ்ட் பேட்ச்ல எடுத்திருக்காங்க தெரியுமா? நீங்க ஒரு டைம் எடுக்கிறதுக்கே இப்படி பண்றீங்க. இது வரைக்கும் 125 யாருமே எடுக்கல. எடுப்போம் அக்கா. ஓகே, சரி. நேத்து தேஜாஸ்ரீ உங்களோடது திருத்தி அனுப்பிட்டேன், பாத்தீங்களா? பாத்தேன்க்கா. கொஞ்சம் மாத்திக்கோங்க. பார்க்காம தானே எழுதுறீங்க டெஸ்ட்?
ஆமாக்கா. சரி ஓகே. அப்புறம் எப்படி பின்னாடி புக் எல்லாம் ஓப்பன்ல இருக்கு? புக்ல கொஸ்டின் எந்த கொஸ்டின் பாத்தீங்கக்கா? பாத்தீங்களா? சரி. எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க கொஸ்டின் வந்து பாத்துட்டீங்க. நான் ஒரு டைம் பாத்துட்டு எழுதினா கூட ஒரு டைம் பாத்துட்டு கூட எல்லாருமே சம் போடுங்கம்மா. ஏன்னா நான் குடுக்கறது வந்து இம்பார்ட்டன்ட் சம். சரியா? அதுல மிஸ்டேக் வராத அளவுக்கு நீங்க ஒரு டைம் சம்ம பாத்துட்டு கூட எக்ஸாம் எழுதுங்க. சரியா? எல்லாருக்குமே சொல்றதுதான். அத நீங்க திருப்பி பார்க்காம போட்டு பாருங்க. அவ்வளவுதான். ஓகே. கவிதா நீங்க டெஸ்ட் எழுதி அனுப்பல? பிருந்தா எழுதி அனுப்புனீங்களா? கவிதா, பிருந்தா. செகண்ட் சாப்டர் பாத்துட்டு இருக்கோமா? ஆமாக்கா. ஓகே. செகண்ட் சாப்டர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சீக்வென்ஸ். அதாவது தொடர்கள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமனா தொடர்கள் அப்படி என்னன்னா, தொடர்கள்னா என்னன்னு நினைக்கிறீங்க? டிவில ஓடுமே சீரியல் அதுவா? தொடர் தொடர் போடுவாங்கல்ல புக்ல எல்லாம், புக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்னு போடுவாங்க. அதாவது தொடரும்ன்றது அதோட கண்டினியூஷன். அதுவும் ஒரே மீனிங் தான். தொடர்னா இந்த வாரம் ஒண்ணு வரும், அதோட கண்டினியூஷன் அடுத்த வாரம் வரும், அந்த மாதிரி. அது மாதிரி கண்டினியூஷன்ஸ் அடுத்தடுத்து வருது இல்லையா, அதுக்கு பேர்லாம் தொடர்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் 1 2 3 4 இந்த மாதிரி நம்பர்ஸ் தொடர்ந்து வருது இல்லையா அடுத்தடுத்து. என்னம்மா? தொடர்ந்து போறதாக்கா? தொடர்ந்து வருது. தொடர்ந்து வருதுன்னா பின் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றது கிடையாது. ஃபாலோ பண்றது கிடையாது. அடுத்தடுத்து இதுக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கும். இப்போ சொல்லுங்கம்மா. இப்ப நம்ம இருங்க ஒரே நிமிஷம். எனக்கு புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு எது பாத்துட்டு இருக்கோம் டவுட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எது பாக்குறோம்னா செகண்ட் சாப்டர் 2வது பாடத்துல பயிற்சி 2.3 வரைக்கும் இது வரைக்கும் நாங்க முடிச்சிருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது பயிற்சி 2.4 இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு இருக்க. சீக்வென்ஸ் தொடர் வரிசைன்னு இருக்கும் பாருங்க. தமிழ் மீடியம் புக்ல இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. பேஜ் நம்பர் கூட பாத்துக்கோங்கம்மா. பேஜ் நம்பர் எது வருதுன்னு பாருங்க, பாத்து சொல்லுங்கம்மா. 52க்கா. 52ல இருக்காமா, பாத்துக்கோங்க. சரி 1 2 3 இந்த மாதிரி போகுதா? இதுக்கெல்லாம் ஒரு ரிலேஷன் இருக்கு. என்ன? +1 ஆட் ஆகுது. 1ல இருந்து 2னா 1 ஜாஸ்தி ஆயிருக்கு. 2ல இருந்து 3னா இங்க ஒரு 1 ஆட் ஆயிருக்கு. 3 to 4னா +1 ஆட் ஆயிருக்கு. அப்படிதானமா? 1 கூட 1 ஆட் பண்ணா 2 ஆகும். 2 + 1 3 3 + 1 4 அந்த மாதிரி. இப்ப நான் இன்னொரு சீக்வென்ஸ் எழுதுறேன் பாருங்க. 2 4 6 அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 8. அடுத்து 10. 2 to 1 இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. சரி ஓகே. இப்ப நான் 2ன்னு ஒரு நம்பர் போடுறேன். நெக்ஸ்ட் 4ன்னு ஒரு நம்பர் போடுறேன். 6ன்னு போட போறது இல்ல. 8 போடுறேன். அடுத்து 16 போடுறேன். அப்ப அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 32. வெரி குட். எப்படி சொன்னீங்க? கூட்ட கூடாது. 64 கிடையாது. 32 தான். அப்படி கிடையாது. 2 2 நான் இது கூட மல்டிபிள் பண்ணிருக்கேன். இது கூட 2 பெருக்குனா 4 4 கூட 2 பெருக்குனா 8 8 கூட 2 பெருக்குனா 16 16 × 2 32 32 × 2 64 64. இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர்ஸ் வரும். இந்த மாதிரி கெஸ் பண்ண தெரியணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்படிதான் கேட்பாங்க. நீங்க எல்லாம் டேலண்ட் எக்ஸாம் அந்த 8th எல்லாம் எழுதிப்பீங்க. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி 10th ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. 9th ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. 8th ஒண்ணு வரும், 10th ஒண்ணு வரும். 9th முடிச்சீங்கன்னா அது வந்து ஏதோ 4 இயர்ஸ்க்கு மட்டும் ஏதோ 1000 என்னமோ கொடுப்பாங்க டெஸ்ட் எக்ஸாம். NMMS 8th முடிச்சீங்கன்னா அதுக்கு வந்து காலேஜ் வரைக்குமே நீங்க படிக்கிறதுக்கு ஏதோ மாசம் 500 ரூபாய் என்னமோ கொடுப்பாங்க. இல்ல அது காலேஜ் வரைக்கும் உண்டு. அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல. அது மாதிரி TNPC இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் எடுத்து பாத்தீங்க, பேங்கிங்ல எல்லாம் இந்த மாதிரி சம்ஸ் மட்டும்தான் வரும். பாஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே.
அதுக்கு இந்த மாதிரி சம்ஸ்லாம் யூஸ் ஆகுமா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 3 பார்ட் இருக்கு. இது வந்து ஜென்ரலா எல்லா சீக்வன்ஸ் எல்லா தொடர்கள் பத்தியுமே இதுல காமனா இருக்கும். அடுத்து கூட்டுத்தொடர் வரிசைன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா பெருக்குத்தொடர் வரிசைன்னு படிப்போம். கூட்டுத்தொடர் வரிசைனா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லுவாங்க. பெருக்குத்தொடர் வரிசைனா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நார்மலா இந்த சீக்வன்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு அப்புறமா கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பயிற்சி 2 சொல்லுங்கம்மா. கொடுத்துருக்காங்க. தொடர் வரிசைகளை நம்ம மேல போட்டுருந்தாங்க. ஆப்பிள் படம் 52 வகுப்புல அந்த இது இல்லையே. புரியல நீங்க கேக்குறீங்க புரியல. அது இந்த ஒண்ணுல கேட்டது ஒண்ணுமே இல்ல. மேம் கீதாஞ்ச் ஐடியில இருக்கீங்களா மேம்? டெய்லிக்குமே வந்து 10th பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் 1 மார்க் டெஸ்ட் எழுதுவாங்க. அது முடிச்சிட்டு நம்ம சம்ஸ் வந்து ரெகுலரா சொல்லி கொடுப்போம். இந்த இந்த சம் வரைக்கும் எல்லாருமே பார்த்து முடிச்சுட்டாங்க. இந்த பயிற்சி 2.3 வரைக்கும் எல்லாரும் பார்த்து முடிச்சுட்டாங்க. இதுக்கு அடுத்து வர சம் எடுத்துக்காட்டு சம் எல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அதை பத்தி என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன் மேம். நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்ததுனால உங்களுக்கு என்ன நான் சொல்றேன்றது புரியுதான்னு தெரியல. கொஞ்சம் நேரம் கவனிச்சீங்கன்னா என்ன சொல்றேன்றது கொஞ்சம் புரிய வரும் மேம். கவிதா என்னமா சொல்ல வரீங்க? ஓகே சீக்வென்ஸ் பாருங்கம்மா. ஓகே இதுதாம்மா ஜென்ரலா ஒரு தொடர் வரிசைனா இந்த மாதிரி மாடல் எல்லாம் இருக்கும். அது வந்து கூடிக்கிட்டு பிளஸ் பண்ணி தான் போகணும்னு இல்லை. இந்த மாதிரி பெருக்கல்லையும் போகலாம். சில டைம் மைனஸ் கூட பண்ணி போடுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் 10ன்னு ஒரு நம்பர் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. 10ல 3 கம்மி பண்ணா எவ்வளவு வரும்? 7. 7ல 3 கம்மி பண்ணா 4. 4ல 3 கம்மி பண்ணா 1ல 3 கம்மி பண்ணா -2 வரும். ஓகேவா? -2 வரும். -3 வராது. ஏன்னா இப்ப என்கோடுல நீங்க போடும்போது 0 -1 -2 இப்படி இருக்குமா? -3 இருக்கும். -5 இருக்கும். அதுக்கு 3 நம்பர் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா -5ல போய் நிப்பீங்க. இந்த மாதிரிதான் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும். சரி இதெல்லாம் ஜென்ரலா இருக்கும். இத வந்து பேஸ் பண்ணிதாமா நமக்கு சம்ஸ் வரும். இப்ப பயிற்சி எடுத்துக்காட்டுல எல்லாம் என்ன இருக்குன்னு பாக்கலாமா? இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் புரியுதாமா? புரியுதுக்கா. ஓகே இதுல ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எழுதி காமிச்சுனா 1 3 5 7ன்னு இதுல முதல்ல இருக்கிற நம்பரை ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ. அத வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் அப்படி மென்ஷன் பண்ணும்போது இந்த தொடர் வரிசைகளை பொறுத்த வரைக்கும் A1 A2 அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. இதுவே கூட்டு தொடர் வரிசையா இருந்தா T1 T2 அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. பெருக்கு தொடர் வரிசையா இருந்தா அங்கேயும் டேம் 1 டேம் 2 தான் வரும். ஓகேவா? ஆனா அதுக்கெல்லாம் ஃபார்முலா டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம இப்ப வந்து அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு A1 A2 A3 இப்படி போயிட்டு இருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே முதல் நம்பரை A1 மென்ஷன் பண்ணுவோம். முதல் உறுப்பு ஃபர்ஸ்ட் டேம் அப்படின்றது A1, செகண்ட் டேம் A2 அப்படி வருமா? இப்போ ஓகே இப்ப இருங்க சம்ஸ் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஓகே இதெல்லாம் நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ எடுத்துக்காட்டு 2.19 2.19 எடுத்துக்கோங்க. இதுல பாருங்களாமா, அடுத்து இந்த தொடர் வரிசை ஒண்ணு கொடுத்துருக்காங்கம்மா. நம்ம பார்த்த மாதிரி சின்ன பிள்ளைங்க மாதிரி 1 2 அந்த மாதிரி கொடுக்கல. நம்ம கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இல்லையா? அப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் நம்ம கொடுப்பாங்க. இதுல அடுத்த 3 நம்பர் என்னன்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க.
அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கும் இதுக்குமான ரிலேஷன்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாதான் இதுக்கு அடுத்த நம்பர் என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த இந்த நம்பர்ஸ்லாம் எனக்கு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் இங்க நான் எழுதிக்கிறேன். சொல்லுங்கம்மா. 1/2 1/2 1/6 1/10 1/14 1/10 1/14 ஓகே சரி. இப்போ பாருங்கம்மா, இதுக்கு அடுத்து 3 நம்பர் நம்ம கிட்ட கேக்குறாங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் பாப்போமா? மேல எல்லாமே 1 இருக்கு. அப்ப அடுத்த நம்பர் 3 நம்பருமே எப்படிமா இருக்கும்? மேல 1 தான் இருக்க போகுது. கீழே உள்ள 3 நம்பர் தான் வித்தியாசமாக போகுது. சரியா? இங்க 2 இருக்கு, 6 இருக்கு, 10 இருக்கு, 4 இருக்கு. அப்ப எவ்வளவு ஆட் ஆகி போகுது? 4 ஆட் ஆகுது. 4 கூட்டி வச்சிருக்காங்க. ஓகே, வெரி குட். அத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 14 கூட 4 கூட்டினா எவ்வளவுமா வரும்? 18 18. 18 கூட 4 கூட்டினா அடுத்த நம்பர் கிடைக்கும். எவ்வளவு வரும்? 22 22. 22 கூட 4 ஆட் பண்ணா 26 அவ்வளவுதான். 26 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம டேர்ம்ஸா வந்து மென்ஷன் பண்ணலாம். இங்க பாருங்க, இது A1 ஃபர்ஸ்ட் டேர்ம் A1 ஈக்குவல் டு அவங்களே கொடுத்திருக்காங்க. இது A2, இது A3, அப்ப இது A4. அப்ப இது என்ன நம்பர்மா? A5 ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த நம்பர் போட்டுக்கோங்க. A6 ஈக்குவல் டு 1/22. A7 ஈக்குவல் டு 1/26. Q மாதிரி இருக்கா? அது A. ஓகேவா? ஓகே, இது மட்டும் எழுதினா போதும். இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல வரும். ஈஸியா இருக்கா? ஆன்சர் அவ்வளவுதான். இது 3 மட்டும் எழுதினா போதும். அவ்வளவுதாம்மா. ஓகே. டெஸ்ட் சொன்னீங்கல்ல? ஆமாம்மா. கிராஃப் ஜாமெண்ட்ரியா? ஆமாங்கா. சரி, நான் இப்போ ஹோம்வொர்க் எதுவும் கொடுக்கல. 14 கூட்டினா 21 அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஹோம்வொர்க் நான் கொடுக்கல. நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து நான் போட்டு காமிக்க சொல்றேன். சரியா? ஒரு கிராஃப், ஒரு ஜாமெண்ட்ரி மட்டும் எனக்கு போட்டுட்டு ஹோம்வொர்க் அனுப்புங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு சம்மு. ஆனா இதுக்கு முன்னாடி போட்டதை எடுத்து யாரும் போட்டோ அனுப்ப கூடாது. எல்லாரும் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டோ எடுத்து அனுப்புங்க. சொல்லுங்கம்மா. கம்பு சுத்தி காட்டுவீங்களே? கம்பிச்சு காமிக்கிறீங்களா? கரெக்டா 9 மணிக்கு பண்ணலாமா? ஒரு 2-3 சம் மட்டும் சொல்லி கொடுத்துட்டுமா? சொல்லி கொடுங்கக்கா. சரி. நானும் தமிழ் பண்ணட்டுமாக்கா? பண்ணுங்கம்மா. உங்க தம்பியும் கிளாஸ் போறாங்களா? இப்ப போறது இல்லக்கா, முன்னாடி போனதுதான். ஓகே ஓகே ஓகேம்மா. ஓகே, நெக்ஸ்ட் சம் சொல்லுங்கம்மா. 2 எங்க தான்ல இவ்வளவு லேட்டா வரீங்க? இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. 5 நெக்ஸ்ட் சம் சொல்லுங்கம்மா. 5 2 2 -1 -1 -4. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்ப்போம். இங்க 5ன்னு இருக்கு, 2ன்னு இருக்கு, -1 இருக்கு. கம்மி ஆகுதா அதிகமாகுதா? கம்மியாகுது. குறைஞ்சுக்கிட்டே வருது. ஓகே, அப்ப அடுத்து எவ்வளவு குறைஞ்சிட்டு வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணுமா? 5ல இருந்து 2. வெரி குட். எவ்வளவு? 3 குறைஞ்சிருக்கு. -3. அப்ப அதாவது 5 -3 பண்ணா 2. 2ல இருந்து ஒரு 3 கழிச்சோம் அப்படின்னா -2 -1 வருது. அதுல இருந்து ஒரு -3 பண்ணோம்னா நமக்கு -4 வருது. அப்ப அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? -7. ஓகே, இந்த பக்கம் போகுது. மைனஸ்ல வரும்போது ஆட் பண்ற மாதிரி வரும். அது எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படி டவுட் இருக்கவங்க இந்த மாதிரி எண் கோடு போட்டு பாருங்க. 3 இப்படி இன்க்ரீஸ் பண்ணி போட்டு பார்க்கணும். இது வந்து இப்போ 0ன்னு வச்சுக்கோங்க. -1 -2 -3 அந்த மாதிரி போயிட்டு இருக்குமா? -4 -5 அந்த மாதிரி போகும். இப்போ உங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்க? இந்த +1ல இருக்கு, +2ல இருக்கீங்க, 2ல இருக்கீங்க. இங்க 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5ல இருந்து 2க்கு வந்தீங்க. 2ல இருந்து 3 நம்பர் கழிச்சு 1 2 3 -2 இந்த நம்பருக்கு வந்தீங்க. இப்போ இங்க இருந்து ஒரு 3 நம்பர் கழிச்சு போடும். 1 2
3. இத -4க்கு வந்துட்டீங்க. அடுத்து இங்க இருந்து போகணுமா? இங்க இருந்து ஒரு 3 நம்பர் 5 6 7 போனீங்கன்னா -7ல போய் நிப்பீங்க. அதே மாதிரி அடுத்து 3 நம்பர் போட்டு பாத்தீங்கன்னா -10ல போய் இருப்பீங்க. ஓகேவா? அடுத்து 3 நம்பர்னா -13. எத்தனை நம்பர்மா கண்டுபிடிக்கணும்? 3 நம்பர் வேணும்ல நமக்கு. 4 வரைக்கும் அவங்க கொடுத்துட்டாங்களா? அப்போ இது வந்து A1, இது A2, இது A3, இது A4. இப்ப நம்ம கண்டுபிடிச்சது A5 ஈக்குவல் டு A6 ஈக்குவல் டு A7 ஈக்குவல் டு அப்படின்னு ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இந்த 3த்தையும் ஆன்சரா எழுதிக்கோங்க. 3 3 கம்மி பண்றோம், அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு ஓகேமா. இல்லக்கா. ஓகேமா, இது மட்டும் தானே? அது மட்டும்தான், அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே, தேர்ட் சம் போமா? அதுல ஒரு தேர்ட் சம் இருக்கு பாருங்க, அது சொல்லுங்க. அது ஹெவியா இருக்குங்க. அது கொஞ்சம் ஹெவியா இருக்குமா? பாக்க பாயிண்ட்லாம் வச்சு பெரிய நம்பர் மாதிரி இருக்கா? சரி, அதுவும் ஈஸி தான். அந்த நம்பர் சொல்லுங்கம்மா. 1, 0.1 0.01. அப்புறம் அவ்வளவுதான்க்கா. இது வந்து A1, இது வந்து A2, அது A3. நமக்கு அடுத்த 3 நம்பர் கேக்குறாங்களா? A4 கேக்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்ன எப்படி போயிட்டு இருக்குன்னு பாப்போமா? 1 இருக்கு, 0.1 இருக்கு. அப்போ என்ன பண்ணிருக்காங்க அர்த்தம்? டிவைட் பண்ணிருக்கேன். ஏதோ ஒரு டிவிஷன் நடந்திருக்கு. மல்டிபிள் பண்ணா பெரிய நம்பர் ஆகும், ஆட் பண்ணா கூடிக்கிட்டே போகும், மைனஸ்னா கழிச்சுக்கிட்டே வரணும். இது பாயிண்ட் சம்திங்ல போறதுனால இது வந்து டிவிஷன் தான் பண்ணிருப்பாங்க, வகுத்தல் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இருங்க, இது ஆக்சுவலா எப்படி போட்டு ஆன்சர்னா 1/10, 1/100. அடுத்த நம்பர்னா என்னமா? 1/1000, 1000. அடுத்து நான் என்ன வரும்? 1/10,000. 10,000. அடுத்து 1/1 lakh. ஓகே, லட்சம். போதும், நமக்கு 3 நம்பர் தானே வேணும். 10 lakhs போடல. சரி, ஓகே. இப்போ இந்த 1 அப்படி இருக்குமா? 1/10 அப்படின்றத நீங்க எப்படி எழுதலாம்னா 0.1ன்னு எழுதலாம். இதை எப்படி எழுதலாம்னா 0.01ன்னு எழுதலாம். இதை எப்படி எழுதலாம்? 0.001. இது எப்படி எழுதலாம்? 0.001. இது எப்படி எழுதலாம்? 0.001. அவ்வளவுதான் ஆன்சர். இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க பாருமா? கீழே 10 இருக்கு, இங்க 100 ஆயிருக்கு. அப்ப கீழே வந்து 10ஆல மல்டிபிள் ஆயிருக்கு. 100ல இருந்து 1000, அங்க ஒரு 10 மல்டிபிள் பண்ணிருக்காங்க. 1000ல இருந்து 10,000, அங்க ஒரு 10 மல்டிபிள் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஓகே, அது சும்மா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். உங்களுக்கு இப்படி போட்டாலே ஆன்சர் தெரியுது இல்லையா? அப்படிலாம் நீங்க உண்மையை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் நம்ம எழுதுமா? 0.1, 0.01. அப்போ அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? 0.001. அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? 0.00001. அடுத்து 0.00001. அவ்வளவுதாம்மா. இது வந்து A5, A6. அவ்வளவுதான். எல்லாருக்கும் புரியுதா பாருங்க? ஈஸியா இருக்கா? நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா என்ன நடந்திருக்கு ஆக்சுவலா? கூட்டலா, கழித்தலா, பெருக்கலா, வகுத்தலான்றது கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்க போட வேண்டியதான். எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேக்கா. 2 மார்க்ல கேட்பாங்க. இவ்ளோ பெருசா? இது ஒண்ணுதான் கேட்பாங்க, எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க. இது மட்டும் போட்டா ஒரு 2 மார்க், அந்த மாதிரிதான் கேட்பாங்க. இது மூணுத்தையும் போட்டு 5 மார்க் ஆக்கா? 3த்தையும் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா 5 மார்க் கொடுப்பாங்க. சரி, ஓகேமா. டான்ல மைக் ஒர்க் ஆகலையாமா? ஒர்க் ஆகலையா? ஆகுதுன்னா மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சரி, ஓகேமா. எத்தனை பேர் இருக்கீங்க டான்ல? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் போமா?
ஹோம்ஒர்க் சம் நீங்க கிராஃப் ஜியோமெட்ரி போடுறீங்களா? 2 minutes தான் இருக்கா? அதனால போதுமா? லைட்டா போட்டுறேன்க்கா. சரி ஓகே. ஒண்ணு போடு. எக்ஸாம் இருக்கிறவங்க போட வேணாம். எக்ஸாம் படிங்க. ஓகேவா? கேக்கா எக்ஸாம் இருந்தா படிங்க. எனக்கு எதுவும் போட்டு காட்ட வேணாம். எக்ஸாம் இல்லாதவங்க போட்டு காட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா, எனக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நீங்க வந்து சிலம்பம் பண்ணலாம். ஆனா எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். சரி, இப்போ நான் வந்து சொல்லி தரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல, எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நிறைய பேர் புதுசா வந்து ஜாயின் பண்றாங்க. அவங்க எல்லாருமே வந்து புரியலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை நம்ம ஒழுங்கா சொல்லி தரலையோ, நம்ம மேல எதுவும் மிஸ்டேக் இருக்கோ அப்படின்னு டவுட். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிறைய பேர் வந்து ரெகுலரா வரமாட்டேங்கிறாங்கல்ல, வராங்க, சில டேஸ் லீவ் போட்டுக்கிறாங்க, அது மாதிரிலாம் இருக்கீங்க. அப்போ நான் என்ன நினைக்கலாம், அதுக்கு என்ன நான் என்ன நினைச்சுப்பேன், நம்ம ஒழுங்கா சொல்லி தரல அப்படின்னு தானே எனக்கு தோணும். அப்போ அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவல் மிஸ்டேக் எங்க இருக்கு? ஏதாவது உங்களுக்கு தோன்றது சொல்லுங்க. எனக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு அப்பதானே புரியும். என்ன ஒரிஜினல் மிஸ்டேக்கோ அதை ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்கம்மா. இப்ப தான்லே நீங்களே வந்து நல்லா கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னு தானே நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். மார்க்ஸ் பார்த்தா ரொம்ப லோ வாங்குறீங்கல்ல, அப்ப அதுக்கு ஏதோ